ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மாயா விசித்ரா அவர்களுக்கும் மாயா பூர்ணிமா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லா விஷயங்களையும் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம், இதுதான்பா அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு விஷயத்தில் அப்படி என்னால் சொல்ல முடியாது, அப்படி சொன்னாலும் தப்பாகிடும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவோட வாக்குவாதம் பார்த்திங்கன்னா, மாயா அப்படின்னு சொல்லி கூட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல விசித்ரா மேம், அது தப்பு. கேர்ள்ஸை கேர்ள்ஸ்ன்னு சொல்லாதீங்க. அவங்களோட பேர் இருக்குது, பேரை வச்சு கூப்பிடுங்க. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது, அடையாளத்தை வச்சு கூப்பிடுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேசிடுறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக கேர்ளுன்னு தான் சொல்ல முடியும், பாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஓகே தான். பட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஜென்ஸ் அண்டு கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே சரிசமமான சலுகைகள் கிடைக்கணும், சரிசமமான ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் பாய்ஸ் இஸ் அ பாய்ஸ், கேர்ள்ஸ் இஸ் அ கேர்ள்ஸ். அது கேர்ள்ஸ்ன்னு சொல்லாதீங்க, எங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்கிறாங்க. இதுக்கு விசித்ராவோட வாக்குவாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, இல்லை அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும், ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அது அப்படி தானே வருது. கேர்ள்ஸ் இஸ் அ கேர்ள். கேர்ள் பார்த்திங்க அப்படின்னா கேர்ளுன்னு தான் சொல்ல முடியும், பெண்ணை பெண்ணுன்னு தான் சொல்ல முடியும், ஆண்களை ஆண்கள்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை, ஈக்குவாலிட்டி இருக்கணும், இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலையும் ஓகே. அப்படி இருந்தாலையும் யூ ஷுட் மென்ஷன் த ஜெண்டர், ரைட்? நீங்கள் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க. பட் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, யார் பூர்ணிமா கொஞ்சம் ஆரம்பத்தில் மலுப்புனாலையும் அப்புறம் நெத்தடியாக அடிக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்ல வர்ற கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்து, பொலிட்டிக்கலாக அது சூப்பரான ஒரு கருத்து. பட் நீங்கள் பேசுகிற விதமும் சரி, நீங்கள் ஓவர் டாமினேட்டிங் பண்ணுறதும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் திரும்பி அழுத்தி சொல்கிறதும் சரி, அண்ட் வாக்குவாதம் பண்ணுறதும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ரொம்பவே டைல்யூட் பண்ணிடுது. அதனால் பார்த்திங்கன்னா, இது போய் மக்கள்கிட்ட போய் சேருமா அப்படிங்கிறது கூட தெரியல. புரியுதுங்களா? இப்போ சொல்லப்போனால் பெண்கள்லாம் இந்த வேலைகளை செய்யணும், சமையல் அறைனா பெண்கள் தான், இந்த வேலை செய்யணுன்னா பெண்கள் தான், இவங்க இதுக்காக தான் அந்த பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் பெண்கள். இப்படி ஒரு சமுதாயத்தோட கட்டமைப்புகள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் ஓகேம்மா. ஆனாலும் பெண்களை பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வாக்குவாதமாக இருந்துச்சு. யார்? பூர்ணிமாவோட வாக்குவாதமாக இருந்துச்சு. கேர்ள் இஸ் அ கேர்ள், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நீங்கள் பொலிட்டிக்கலாக சொல்லணுன்னா பொலிட்டிக்கலாக சொல்லுங்கள், இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூர்ணிமா பார்த்திங்கன்னா மாயா மேலே கோவப்படுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக இவங்க மேலே கோவப்படுறாங்க, இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பெண்களை பெண்கள்னு கூப்பிடணுமா, இல்லை வேறு ஏதாவது சொல்லி கூப்பிடணுமா, இல்லை மாயா அவர்களுக்கு வெளியில் ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டா மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் போல். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.